சம்மரில் செய்யறதுக்கான ஒரு குயிக்கான டேஸ்டியான க்ரீமியான ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு வெறும் மூணு இன்க்ரீடியன்ஸ் இருந்ததுன்னா போரும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எவ்வளோ க்ரீமியாக இருக்க பாருங்கள். வாங்க அதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மெத்தட் கூட செய்ய வேண்டாம், இன்னும் ஷார்ட்கட் வேணும்னாலும் நான் அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இதை நல்லா காய்ச்சிக்கிட்டு அது நல்லா கொதி வர ஆரம்பிக்கிறப்ப ஒரு கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து இதோட கலந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை ஒரு 1/2 கப் தண்ணியில் புழிஞ்சு கூட நீங்கள் சேர்க்கலாம். வினிகர் லெமன் ஜூஸ்க்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டாலும் ஓகே. இந்த மாதிரி நல்ல பாலை திரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு சலடையை வச்சு அது மேலே ஒரு துணியை போட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதில் உங்ககிட்ட பன்னீர் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயுமே இதை செய்யலாம். அதுவுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. இதை லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அந்த தண்ணியை வடிகட்டணும்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு டேட்ஸ் எடுத்துக்கோங்க. கூடவே சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பொடி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், தேவையில்லைன்னா விட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இதையும் அந்த சூடான தண்ணியில் கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. இன்கேஸ் உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா நான் அதுக்கும் என்ன செய்யறதுன்னு சொல்றேன். இப்போ நம்மளோட பன்னீர் பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கு. இதுக்கு கீழே நம்ம வடிகட்டி எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை தூர தூக்கி போட்டுறாதீங்க. இதுக்கு நிறைய யூசஸ் இருக்கு. சப்பாத்தி மாவுல பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டா வரும். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிறத அப்படியே அதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்து எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே பன்னீரையும் சேர்த்து அதையும் நல்ல அப்படியே சில்கி ஸ்மூத்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அரைச்சு சின்ன சின்ன கிண்ணங்கள்லையோ இல்லை இந்த மாதிரி ரேமிக்கின்லையோ வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 hours நல்லா சில் பண்ணி எடுத்தீங்கன்னா அருமையான சாக்லேட் மூஸ் ரெடி. இதுக்கு மேலே லைட்டாக ரோஸ்ட் பண்ண நட்ஸ், உங்களுக்கு என்ன விருப்பமோ பாதாம், முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை ஸ்ட்ராபெரி, மேங்கோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வேணா கூட மேலே வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படியே சில்கி ஸ்மூத்தாக அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க, இல்லை இந்த சம்மரில் குழந்தைங்க ஏதாவது டெசர்ட் கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ரெசிபி இது. ஜஸ்ட் 3 ingredients போரும். கிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது பார் சாக்லேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாக்லேட் எது வேணாலும் சரி அதை சேர்த்துக்கலாம். இல்லாட்டி சாக்லேட் பிஸ்கெட் இருந்ததுன்னா அதை சேர்த்தீங்கனாலும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.